வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் 6வது வீட்டில் அமர்வதால் உங்கள் கஷ்டங்கள் குறையும். உங்கள் எதிரிகள் அவ்வப்போது தலையை உயர்த்துவார்கள். ஆனால் உங்கள் வேலையில் நீங்கள் வலுவாக இருப்பீர்கள். பணியிடத்தில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்துவீர்கள். வேலையில் உங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள முடியும். உங்கள் வணிகம் வளரும் மற்றும் உங்கள் வணிக அறிவு வளரும். சில செயல்களைச் செய்வீர்கள், சில புதிய திட்டங்களைச் செய்வீர்கள். உங்கள் வணிக கூட்டாளர்களுடனான உங்கள் நல்லுறவு உங்கள் வணிகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். மகர ராசி மாணவர்களைப் பற்றி பேசினால் இந்த மாதம் பொருத்தமான வெற்றியைத் தரும். நீங்கள் படிப்பு மற்றும் கல்விக்காக உருவாக்கப்பட்டதாக உணர்வீர்கள். குரு கிரகம் 5ஆம் வீட்டில் நிலைத்து மாதம் முழுவதும் இருப்பதன் மூலம் கல்வித்துறையில் உங்களை தலைவராக மாற்றும். உங்கள் கவனச்செறிவு அதிகரித்து படிப்பில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டில் இருப்பார். ஆனால் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். நீங்கள் சில வார்த்தைகளைச் சொல்வீர்கள். அவை தெளிவாகவும் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் அவை கசப்பாக இருக்கும். ஆனால் அந்த வார்த்தைகள் உண்மையாக இருந்தாலும் அது குடும்பத்தின் சூழலை கெடுத்துவிடும். குரு கிரகம் 5வது வீட்டில் தங்கி உங்கள் அன்பை பாதுகாக்கும். அவர் உங்கள் அன்பிற்கு உங்களை பொறுப்பாளியாக்குவார் மற்றும் அவர் உங்கள் அன்பில் உண்மை, நேர்மை மற்றும் தூய்மையை அதிகரிக்க முயற்சிப்பார். நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு சிறந்தவர்கள். அவர்களைப் பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு உங்கள் மனதில் பிறக்கும். இது உங்கள் உறவை மேலும் முதிர்ச்சியடையச் செய்யும். மாதம் முழுவதும் புதன் 7வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் உறவில் நல்ல தகவல் தொடர்பு திறனை அதிகரிக்க உதவும். உங்கள் உணர்வுகளை ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியும். அவ்வப்போது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இது வாய் தகராறு மற்றும் ஈகோ மோதல்களுக்கு வழிவகுக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி கிரகம் செல்வம் குவிக்கும் வீட்டில் இருக்கும். இது செல்வத்தை குவிப்பதற்கு முற்றிலும் உதவும். உங்கள் செல்வம் பெருகும். வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்ட பணத்திற்கு நல்ல வட்டி கிடைக்கும். பணமும் கிடைக்கும். 3ஆம் வீட்டில் ராகுவும் உங்களை உற்சாகமடையச் செய்வார். 6வது வீட்டில் இருக்கும் சூரிய கிரகம் உங்களை நோய்களை எதிர்த்து போராடுவதில் திறம்படச் செய்யும். ஆனால் 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது சில சிறிய பிரச்சனைகளை கொடுக்கலாம். அதன் பிறகு உங்கள் ஜாதகத்தின் 8வது வீட்டில் புதன் பெயர்ச்சிப்பது சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கலாம். முன்னெச்சரிக்கை மற்றும் இந்த பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் மற்றும் வானிலை மாற்றம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். பரிகாரம்: தினமும் விஷ்ணுவை வழிபட வேண்டும். மேலும் அவருடன் லட்சுமி தேவியை வணங்குங்கள்.